இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெய்வம்? மனம் உருகுகிற தெய்வம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னதாக நம்ம படிக்கிறோம். சரிங்களா? பயிரை பார்த்து வாடிடுச்சுன்னா இவர் மனசு வாடி போயிருமா. அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதராக இருந்தார். அவரை பெருஞ்சுடர் என்றும் தெய்வமாக என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு வள்ளலாரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்று மற்றவங்களிடத்துல கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, வெளிநாட்டு கடவுள். என்ன, யார் நாட்டு கடவுள்? இயேசு வெளிநாட்டு கடவுள் என்று அவங்க அறிவு இல்லாமல் சொல்லுகிறார்கள். கடவுள் என்று ஒருத்தர் இருந்தால் அவருக்கு உள்நாடு வெளிநாடு என்று கிடையாது, ஒரே கடவுள் தான். உலகம் முழுவதுக்கு எப்படி ஒரே சூரியன் இருக்கிறதோ, உலகம் முழுவதுக்கும் எப்படி ஒரே சந்திரன் இருக்கிறதோ, அதே போல உலகத்துல ஒரே ஒரு கடவுள் ஒருவர் உண்டு. அந்த கடவுள் யார் என்று தெரியாதபடினாலதான் தாங்கள் மனதில் என்னெல்லாம் நியமித்தார்களோ அவைகளெல்லாம் அவர்களுக்கு தெய்வங்களாக மாறிற்று. எதை கண்டெல்லாம் மனுஷன் பயந்தானோ அவைகளையெல்லாம் தெய்வங்களாக மாற்றிவிட்டான். உதாரணத்துக்கு பெரிய மழை வந்துச்சுன்னா மழையை பார்த்து ஆரம்ப இந்த ஆதி மனிதர்கள் பயப்பட்டார்கள், அதை தெய்வமாக மாற்றினார்கள். சூறாவளி காற்றை பார்த்து பயந்தார்கள், அது தெய்வமாக மாற்றினார்கள். தீயை பார்த்து பயந்தார்கள், அது தெய்வமாக மாற்றினார்கள். இடியை கேட்டு பயந்தார்கள், அதை அவர்கள் தெய்வமாக மாற்றினார்கள். இதெல்லாம் நான் உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப எதெல்லாம் மனிதன் பயப்பட்டானோ அவைகளை எல்லாம் தெய்வங்களாக என்ன செய்துட்டான்? மாற்றிவிட்டான். அப்ப அதெல்லாம் மனிதனுக்கு தேவைக்காக சேர்க்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டவைகளையே இவன் தெய்வமாக எடுத்துக்கொண்டான். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார். அது உன்னதத்தின் தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னது போல அந்த ஒரே தெய்வனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னைக்கு அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாறி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இயேசுதான் மனம் உருகிற தெய்வம், மனது உருகிற தெய்வம். ஏன்னா அவரு இந்த பூமியில 33 வருஷம் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்தார். இன்னைக்கு உலகத்தான் சொல்லுகிறார்கள், மற்றவங்க சொல்லுவாங்க மனிதன் தெய்வமாகலாம் என்று சொல்லி, மனிதன் தெய்வமாகலாம் என்றுதான் இன்னைக்கு நிறைய மனிதர்களை தெய்வமாக வணங்குகிற ஒரு சம்பிரதாயம் நம்ம தேசத்துல வந்திருக்கிறது. சரிங்களா? இன்னைக்கு சினிமா நடிகர்களை தெய்வமாக வணங்குகிறார்கள், அல்லது கட்சி தலைவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவர்களை தெய்வமாக வணங்குகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் யாராவது இறந்து விட்டால் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க என்ன செய்யறாங்க? தெய்வங்களாக வணங்குகிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த தெய்வமா வணங்குறவங்க அவங்களை எப்படி எல்லாம் நடத்தினாங்க, எப்படி எல்லாம் பாதுகாத்தாங்க, எப்படி எல்லாம் பாசம் செலுத்தினாங்க என்று அவர்களுக்கும் தெரியும், தன்னை நெருக்கி இருக்கிறவர்களுக்கு தெரியும். செத்து போன பிறகு அவர்கள் தெய்வமாக என்ன செய்தார்கள்? மாறி விடுகிறார்கள். அது இவங்களுடைய நம்பிக்கை. அப்ப மனிதர்கள் தெய்வமாகலாம் என்று சொல்லுவார்கள். ஆனா நமது ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் தெய்வம் மனிதனாக வந்தார். அல்லேலூயா. மற்றவர்கள் மனிதர்கள் தெய்வமானார்கள். அது எந்த விதத்துல சாத்தியம் இல்லைன்னு இருக்கு நமக்கு தெரியல. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தெய்வம் மனிதனாக இந்த உலகத்துக்கு அவதாரமாய் வந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இயேசு இல்லை என்று ஒருவர் சொல்ல முடியாது. ஏன்னா கிமு கிபி என்று கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று உலக சரித்திரத்தையே இரண்டாக பிளத்து இயேசு பிறந்தார் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம பறைசாட்டி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீ இயேசுவை நம்பினாலும் நம்பாட்டாலும் இயேசு இந்த உலகத்துல பிறந்த தேதியை நீ சொல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப இயேசு நல்ல தெய்வம். அவரு வசனம் சொல்லுது, ஒருவர் தேவன் உண்டு என்று முதல் நம்பணும். இயேசு சொல்லி ஒரு கடவுள் இருக்கிறார் என்று நம்பணும். இரண்டாவது, அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார் என்றும் நம்ப வேண்டும். அல்லேலூயா. இயேசு தெய்வம் என்று நம்ப வேண்டும். இரண்டாவது,
அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார் என்று நம்ப வேண்டும். இந்த ரெண்டு நம்பிக்கை வந்தால் உங்க வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாரு அல்ல, தேவனை தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கு. அவரை தேடி வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர்கள் வந்த வண்ணமே திரும்ப மாட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்த காரியமும் தேவன் அவங்களுக்கு அருளும் ஈவுகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலானவர். அல்லேலூயா. செத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அப்படித்தானே? 4 நாள் கழிச்சு நாரி போன உடம்பை உயிரோடு எழுப்பி ஜீவிக்கும்படி செய்கிறவர் நம்ம ஆண்டவர். ஏதோ அன்றைக்கு செய்தார் மாத்திரமல்ல, அவர் செய்த அற்புதங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை கள்ளம் கவட இல்லாமல் அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். வேற எந்த பொருளும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது இல்ல, எந்த பிரதி பலனையும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது கிடையாது. ஒன்னே ஒண்ணு நாங்க எதிர்பார்க்கிறோம், இயேசுவை நீங்க முழு மனசால நம்பினால் போதும் என்று. அந்த ஒரு காரியம் தவிர வேற ஒன்று காரியமும் கிடையாது. ஆகினாலே அவருக்காக நான் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஜெப நேரமா இருக்கிறபடினாலே ஒரு மனிதனை குறித்து, ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்துல மிகவும் சோத்திர பிரபலமான ஒரு மனிதன், ஒரு மகிமையான மனிதன், தேவன் முகமுகமாக பேசின ஒரு மனிதனை குறித்து அவருடைய ஜெபம், அவருடைய கடைசி நாட்களில் அவர் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை அவர் எப்படி யூகித்தார், தன் வாழ்க்கையில இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு ஒண்ணுமே எனக்கு தெரியலையே என்று அவர் உள்ளத்துல ஒரு காரியம் இருந்தது, அது ஜெபமாக மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 90 அந்த ஆரம்ப பகுதியில பார்க்கிறீங்க, மோசேயின் ஜெபம் என்று அங்க எழுதியிருக்கிறது. மோசே என்றால் நமக்கு யார் என்று நன்றாகவே தெரியும். அவன் பிறக்கும் போதே மரணத்துக்கு நேராக பிறந்தவன், மரணத்துக்கு நேராக பிறந்தவன். ராஜாவுடைய கட்டளை, இந்த சமயத்துல ஆண் பிள்ளைகளா பிறந்தால் அவங்களெல்லாம் என்ன செஞ்சிடணும், கொலை செய்ய வேண்டும் என்று அந்த சட்டம் அமுலில் இருக்கும் போது பிறந்த ஒரு மகன் தான் மோசே. அது மாத்திரமல்ல, அவனோடு பிறந்த பிள்ளைகள், அவன் பிறக்கும் போது நிறைய பிள்ளைகள் அந்த ஜனங்களுக்கு பிறந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். நைல் நதி ஆத்துல தூக்கி குழந்தைகளை போட்டார்கள். காரணம், அது ராஜாவினுடைய சட்டம். அப்படி என்றால் அந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிடுங்க. நிறைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். அந்த காலகட்டங்கள் தான் மோசே பிறக்கிறான். மோசேவை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே பல போராட்டங்கள், பல யுத்தங்கள், பலவிதமான காரியங்கள் மத்தியில தான் ஜெயிச்சு இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது காரியங்க புரிஞ்சுக்கிடுங்க, இந்த வயசு வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சஞ்சலங்கள், எத்தனையோ சூழ்நிலையில இந்த வாழ்க்கை வாழ்வதை விட மரித்து போவது நலமா இருக்கும் என்று எண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிலவேளை என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். அதிலிருந்தும் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, பாதுகாத்து இந்த 2024வது வருடம் இன்னைக்கு இந்த 29ஆம் தேதி 11வது மாசத்துல கர்த்தர் உங்களை என்னையும் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்னா ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி பிறந்த மனுஷன்தான் அவருடைய முதிர்ந்த வயதுல அவர் இப்படியாக அவருடைய ஜெபம் பண்ணுகிறார். எத்தனையோ ஜெபங்களை மோசே பண்ணி இருக்கிறார். அதுல பிரதானமான ஒரு ஜெபம் என்னவென்றால் இந்த ஜெபம் தான். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட. 90:12. நாங்கள் ஞான இருதயம் வேணும். எங்களுக்கு என்ன இருதயம் வேணும்? ஞானமுள்ள இருதயம் வேணும். ஞானம் என்றால் என்ன? அறிவு. அப்படித்தானே? அறிவு, புத்தி, தெளிவு. அப்ப எங்களுக்கு எங்க இருதயம் எப்படி இருக்கணும்? ஞான இருதயம் உள்ளவங்களா இருக்கணும். இன்னைக்கு சம்பாதிக்கிற இருதயம் நமக்கு இருக்கிறது. நமக்கு என்ன இருதயம் இருக்கு? சம்பாதிக்கிற இருதயம் இருக்கிறது. எப்படி போனால் எப்படி நம்ம லைன் கொண்டு வரலாம் என்று அப்படி கூடிய ஒரு சிந்தனை நமக்கு
அறிவு நமக்கு இருக்கு. எப்படி படிச்சா எவ்வளவு மார்க் வாங்கலாம்னு சொல்லி அந்த அறிவு நமக்கு இருக்கு. எந்த படிப்பு படிச்சா எந்த வேலைக்கு போலாம் என்ற அந்த அறிவு நமக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அறிவு நமக்கு இருக்கு. ஒரு நாள் ஸ்தோத்திரம், மதுரையில ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு தேவர் இனத்தை சேர்ந்த ஒரு சகோதரன். அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்கள் கூடவே இருந்ததுனால அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே தெரியும். அப்ப பேசி இருக்கும்போது இன்னும் 2 பேர் வந்தாங்க. அவங்களோட பேசி என்னப்பா செய்யப்போ, எனக்கு வியாதி இருக்கு, பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கு, கடன் தொல்லை அதிகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தார். அவர் போன பிறகு இந்த வேற்று சமுதாயத்தினுடைய சகோதரன் சொன்னாரு, எப்படி இவங்க நல்லா இருக்க முடியும், எப்படி இவங்க நல்லா இருக்க முடியும் ஏன்றால் இவங்க வெளியூருக்கு போகும்போது ஒருத்தர் 2 பேர்த்த கெடுத்திருந்தா பரவாயில்ல, எத்தனை குடும்பங்கள் என்ன செய்யறாங்க. இவருடைய கணிப்பு அப்படி. எத்தனை பேத்துக்கு போய் சொல்லி, எத்தனை பேத்து குடும்பத்தை வஞ்சிச்சு, எத்தனை பேத்தோடைய பணத்தை என்ன செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பாவம், அந்த சாபம் எல்லாம் இவங்களை சும்மா விடுமா என்று சொல்லி வேற்று சமுதாயத்தை சகோதரன் சொன்னார். முன்னாடி இருக்க சகோதரர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப இவர் சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு இதயம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த இருதயம் எப்படி உள்ள இருதயமா இருக்கணுமாமா? ஞான என்ன இருக்கும்? ஞானமுள்ள இருதயமா இருக்கும்படி முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஞான இருதயமா இருக்க வேண்டும். கேன இதயமா இருக்கக்கூடாது, ஞான இருதயமா இருக்கு. யார் ஜெபிக்கிறாரு? மோசே, பிரபலமான மனிதன், தேவனோடு முகமுகமாய் பார்த்தவன், தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன், ஒரு மகிமை நிறைந்த ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமான மனிதன் சொல்கிறான், எங்களுக்கு என்ன இல்லை, இதயத்தை கொடுங்க. ஆமா, ஒரு பாடல் இருக்குல்ல, 8 அடுக்கு மாளிகையில் ஏத்தி வச்ச என் கணவன் விட்டுட்டு போனானடி அப்படி சொல்லி, கையளவு உள்ளம் வச்சு கடல் போல ஆசை வச்சு விளையாட சொன்னானடி, விளையாண்டு விட்டானடின்னு ஒரு பாட்டு இருக்கு. கையளவு உள்ளத்துக்கே கடல் போல ஆசைன்னா, கடல் போல உள்ளம் இருந்தா எவ்வளவு கொடுமை. அப்ப இந்த இதயம் தான், இந்த இதயத்தை கடவுள் கேட்கிறார். உன் இதயம் ஞான இருதயம் உள்ள இதயமாக நான் மாற்றுவேன். அல்லேலூயா. மோசே சொல்றாரு, எங்க இதயத்தை ஞானம் உள்ள இருதயமாக்க ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்க இதயம் என்னென்னமோ மாதிரி இருந்துச்சு, இப்ப எங்க இதயத்தை என்னாக்கணும்? ஞான இதயம். எதுக்கு ஞானம் வேணும்? எதுக்காக ஞான இதயத்தை கேட்கிறாரு? அடுத்த வரி, எங்கள் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். எங்க நாட்களை எண்ணணும். என்ன 3 மாசம் தான் இருக்கு, அப்புறம் சீட்டு வரப்போகுது, அதுல ஒரு 15, இதுல ஒரு 25, அதுல 40, இப்படி என்றதில்ல. என் நாட்கள் என்னும் அறிவு எனக்கு கொடுங்க. அப்படித்தானே இருக்கு. எங்கள் நாட்கள் என்னும் அறிவு. ஞானம் உள்ள இருதயம், 2வது என் நாட்கள் என்னும் அறிவு. என் நாட்கள், எத்தனை காலம் இந்த உலகத்தில் நான் வாழ போறேன் என்ற அறிவு எனக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. இந்த நாக்கு மட்டும் சுவை தெரியாம இருந்ததுன்னா, நம்ம நாக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த நாக்குக்கு மட்டும் உப்பு, உரப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, இந்த ருசி மட்டும் நம்ம நாக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, உலகத்துல ஒரு பையனும் வேலைக்கு போக மாட்டான். போவானா? ஒரு பையனும் வேலைக்கு போக மாட்டான். உலகத்துல எந்த காரியம் என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. ஏன்னா எது பார்த்தாலும் திருட்ட மாட்டு போயிட்டே இருப்பான். ருசியா சாப்பிட்றதுக்கு தானே நமக்கு என்ன வேணும்? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சுவையா செய்யணும். ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு எத்தனை பொருள் சேர்க்கிறோம் முதல்ல, அப்படியும் பண்ணாலும் சில டேஸ்ட் எல்லாம் போகுது. ஆனா முன்னாடி இருக்கிறவங்கள சும்மா ஒரு கத்திரிக்காய், 4 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பருப்பு அரைச்சு ஊத்துவாங்க, இல்லாட்டி கடிஞ்சு விட்டுருவாங்க. அது நல்லா இருக்கும். இப்ப எவ்வளவு பருப்பு வாங்கி கொடுத்தாலும் மூதேவி என்ன செய்யறது இல்ல, கடையிறதே கிடையாது. சும்மா அப்படி அப்படியே போட்டுருவாங்க. அது எதுக்கு போடுறது? பருப்பு போட்டா அது கடையணும், கடைஞ்சுதான் அது குழம்பு கெட்டி இருக்கும். அப்படித்தானே? இப்ப என்ன சொல்லுவாங்க, ரேஷன் பருப்பு அதெல்லாம் வேகாது. ஏன்னா இது கடைகிறதுக்கு மூதேவிக்கு என்ன இல்ல, வேலைன்னு இல்ல. இது நினைச்சிருது இல்ல, கடையவும் முடியாது, அரைக்கவும் முடியாது. எல்லாம் என்ன வந்துருச்சு,
மிஷின் வந்ததுனால அதனால எவ்வளவு வாங்கி கொடுத்தா என்ன இல்லை, சுவையே இருக்கிறது இல்லை. சரிங்களா? இந்த நாக்கு மட்டும் சுவை தெரியாம இருந்திருந்தா மனுஷன் வேலைக்கும் போக மாட்டான், எட்டிக்கு போக மாட்டான், அவன் பெரிய சம்பாதிக்கணும் இது பண்ண அதெல்லாம் எண்ணமே இருக்காது. ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு நினைச்சிருப்பான், மண்ணு மாதிரி சாப்பிட்டுட்டு. ரொம்ப பேர் அப்படிதான். ருசிக்கு சாப்பிட்றது இல்லை, எதுக்கு சாப்பிட்றது? பசிக்கு சாப்பிட்றது. அது உப்பு இருக்கா, மிளகா இருக்கா, காரமா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ நினைச்சா போதும். ஏன்னா நாக்கு என்ன செஞ்சிருச்சு, இவங்க இஷ்டத்துக்கு வந்துருச்சு. அது அப்படியே அந்த நாக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் எங்கம்மா சுறுசுறுப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான், தூக்கி அடிச்சுட்டு வர வேண்டியதான். புரியுதா? இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நாட்கள் என்னும் அறிவு எனக்கு கூட. ஏன் நாட்களை நான் எண்ணணும்? நான் எத்தனை காலம் இந்த பூமியில வாழ்ந்தேன் என்றது முக்கியம் அல்ல, வாழ்ந்த நாட்களில் என்ன செய்தேன். விளங்கினவங்க அல்லேலூயா. எத்தனை காலம் இந்த நான் வருஷத்துல இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்தேன் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை வருஷமா சபையில நான் விசுவாசியா இருந்தேன் என்பது முக்கியம் இல்ல, எத்தனை வருஷமாய் நான் ஏசப்பாவுக்கு பிள்ளையாய் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன் என்பது முக்கியம் இல்ல, வாழ்ந்த நாட்களில் நீ என்ன செய்தாய், வாழ்ந்த நாட்கள்ல என்ன செய்தாய். சில பேருடைய முடிவில் நம்ம பார்க்கிறோம், 10 பேர் கூட பின்னாடி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. உள்ள கிடக்கு டெட் பாடி, அங்க உட்கார்ந்து அழுகிறதுக்கு கூட என்ன இல்ல, ஆட்கள் இல்ல. என்னையா வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? உனக்கும் பிரியம் இல்ல, உன் குடும்பத்துக்கும் பிரியமா இல்ல, உன் பெற்றோர்களுக்கும் பிரியம் இல்ல, உன் வாழ்க்கையில யாருக்கும் பிரியம் இல்லாத வாழ்க்கை. நீ 100 வருஷம் வாழ்ந்தா என்ன, 200 வருஷம் வாழ்ந்தா என்ன, இதா பிரயோஜனம் இருக்கா? இல்ல. எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் இல்ல, வாழ்ந்த நாட்களில் என்ன செய்தோம். இந்த அறிவு எனக்கு கொடும் ஆண்டவரே. விளங்கினவங்க அல்லேலூயா. இந்த அறிவு எனக்கு கொடு. சொல்லுவாங்க, ஆமா சொத்து போன பிறகு நீ வந்து பார்க்க போறியாக்கும், நீ பார்க்க போறதை நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த உதவி இதுக்கு தவிர வேற என்ன தெரியும்? இது யாருக்கு தான் தெரியா, சொல்ல தெரியாது, எல்லாம் தான் சொல்லுவாங்க. நீ வாழ்கிற நாட்களில் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று உன் நாட்களை என்னும் அறிவு எனக்கு கொடும் ஆண்டவரே. மோசே ஜெபிக்கிறார், நம்ம ஜெபம் பண்ணுமா அப்படி, ஆண்டவரே என் நாட்கள் என்னும் அறிவு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் என் நாட்கள் எண்ணாம விட்டுட்டேன். வருஷங்கள் எத்தனை கரெக்டா நம்மளாம் சொல்ல முடியுமா? படிச்ச பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் நம்மளாம் கரெக்டா சொல்ல, குத்து மதிப்பா சொல்ல முடியும். அப்ப பெரிய மழை வந்துச்சுல, அப்பதான் அவன் பிறந்தான். மழை எப்ப வராம இருக்கு? ஏதாச்சும் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த நேரத்துல தான் பிறந்தான், அங்கதான் பிறந்தோம். கரெக்டா நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. இதுவரைக்கும் போனது போகட்டும், இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை என்னும் அறிவு எனக்கு கொடு ஆண்டவரே. அல்லேலூயா. பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேரு எசேக்கியா. அவன் பெரிய ராஜா. அவன் யாரு? பெரிய ராஜா, நமக்கு தெரியுமில்ல, பெரிய ராஜா. அவனுக்கு ஒரு வியாதி வந்து போச்சு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எசேக்கியா ராஜா கிட்ட போய் சொல்றாரு, தன்னுடைய ஊழியக்காரனை வச்சு, தீர்க்கதரிசி வச்சு, எப்பா உனக்கு மரண நாட்கள் வந்துருச்சு, ஆகினால் என்ன செஞ்சு உன் வீட்டு காரியமெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ. யாரு பேரெல்லாம் சொத்து மாத்தணுமோ, யாரு பேரெல்லாம் பட்டா மாத்தி வைக்கணுமோ, யாருக்கெல்லாம் பங்கு பாகம் பிரிக்கணுமோ, எந்தெந்த வீட்டுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ, இதெல்லாம் உனக்கு ஒரு டயத்தை கொடுக்குறேன், நீ என்ன செஞ்சுக்கோ, போய் ரெடி பண்ணிக்கோ, உன் வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்து. ஏன்னா அவன் ராஜாவா இருக்கிறதுனால அடுத்து ஒரு ராஜா நியமித்து இவன் போயிட்டான்னா நாடு சிறப்பா இருக்கும், இல்லைன்னா என்ன வந்துடும், நாட்டுக்குள்ள குழப்பம் வந்துவிடும். இதுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசி போய் இந்த ராஜா கிட்ட சொல்லியாச்சு, எப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு வர்ற வியாதியில என்ன செய்ய போற, நீ மறிக்க போற, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொண்டு ஆண்டவர் சொன்னதை இவர் சொல்லிட்டார். அவர் ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ள மனுஷன். எப்படிப்பட்டவன்? தெய்வ பக்தி உள்ள மனுஷன். ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்தவன், கடவுளுக்கு பிரியமாக நடந்து கொண்ட மனுஷன். ஆகையினாலதான் ஆண்டவர் மரணத்துக்கு முன்னாடி சொல்லி அனுப்புகிறார், அவன் பிரியமா இருந்ததுனால. சரிங்களா? அப்ப சரி சொல்லிட்டு ஊழியக்காரர் போயிட்டாரு. இவர் எசேக்கியா என்ன செய்தாராம், சுவத்த பக்கம் திரும்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அழுதான் பயங்கரமா அழுகிறான். என்ன சொல்லி அழுகிறான்?
ஆண்டவரே, நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு செஞ்சனே, இப்படியெல்லாம் நான் செஞ்சனே, இப்படியெல்லாம் காரியமெல்லாம் நான் பண்ணிருக்கனே, இத்தனை பேர் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் போகாம உமக்காக நான் இருந்தனே, அதெல்லாம் உங்க மனசுல வச்சுக்குங்க ஆண்டவரே. இப்படி நான் நல்லவனா இருக்கும் போது எனக்கு இப்பவே என்னையே அழிக்கிறதுன்னு நான் சாகணும்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி சோத்த பக்கம் திரும்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? அழுது கொண்டு இருக்கிறான். அதை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார். அந்த எசேக்கியா ராஜா நான் மரித்து போவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை கேட்டு அவன் அழுது கொண்டிருந்தான். உயிரோடு இருக்கும் போதே நான் அப்படிலாம் செஞ்சல, நான் இப்படிலாம் செஞ்சனே, இதெல்லாம் நீங்க மறந்துட்டு என்னை இப்ப நான் சாக போறேன்னு சொல்லிட்டீங்கன்னு அழுகிறான். நாம் என்ன செய்வோம்னா, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க செய்த காரியங்கள் சொல்லி சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க? அழுவாங்க. சில பேர் அழுவாங்க, கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு எலும்பா எனக்கு கொடுத்தியே. அவங்க செய்த நல்ல காரியங்கள் ஏதாச்சும் இருக்குமானா என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நீங்க இருந்தா அப்படிலாம் பேசுவீங்க, இப்படிலாம் பேசுவீங்க, இப்படிலாம் சொல்லுவீங்க, இப்ப நீங்க போயிட்டீங்களே, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எசேக்கியா உயிரோடு இருக்கும் போதே சொல்றான், நான் இப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் பண்ணினேன், அதுக்குள்ள எனக்கு சாவு வருதா என்று சொல்லி அழுது கொண்டிருந்தான். ஜெபம் பண்ணல, என்ன செய்தான்? அழுதான். உடனே ஆண்டவர் பார்த்தாரு, ஏப்பா என்னுடைய ராஜா என்ன செய்யறான்? அழுதுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு போய் சொல்லு, உன் ஆயுசு நாட்கள்ல 15 வருஷம் கூட்டி தர்றேன். அல்லேலூயா. உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்வேன்? 15 வருஷம் கூட்டி தர்றேங்கிறார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அது நான் சொல்ல வரல. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட வியாதியோட வந்திருக்கிறியோ, நீ எப்படிப்பட்ட வேதனையோடு வந்திருக்கீங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. மனிதர்கள் உன் கண்ணீரை காணாம இருக்கலாம், மனிதருக்கு மறைவாக நீ கண்ணீர் விட்டு இருக்கலாம், மனிதர் உன் கண்ணீரை கண்டு அதுக்கு நன்மதிப்பு கொடுக்காம இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் இந்த அழுகு மூஞ்சி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அழுதுகிட்டு தான் இருக்கும். கண்ணீருக்கு ஒரு விலை இல்லாம போயிருக்கலாம். மனிதர்கள் உன்னை எப்படி வெறுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். அல்லேலூயா. கண்ணீரை கண்டுட்டு போய் கடந்து போகிறவர் அல்ல, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஜெபம், விண்ணப்பம் என்றால் ஜெபம். நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். கேட்டுட்டு அப்படியா, எனக்கும் அப்படிதான் இருக்கு, என்ன செய்ய? ஒரு டாக்டர் முந்தானத்து ஒரு பேசிட்டு இருந்தோம். ஒரு டாக்டர் கிட்ட போய் இது பண்ணாங்களாம். போன உடனே அந்த இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொன்னாராம், எனக்கு தலைவலிக்குது, பிரஷர் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி இவர் மாத்திரை எடுத்து என்ன செஞ்சதா? யாரு? டாக்டர் குடிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஏன்னா அவரும் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கு பலவீனம் வரதானே செய்யும், வரதான் செய்யும். அப்ப உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே கடந்து போவது இல்லை. ஜனங்கள் அப்படி கடந்து போயிட்டாங்க. வருவாங்க, அண்ணே நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு, என்ன செய்யுது, இதை கதையெல்லாம் சொல்லுவோம். என்ன செய்ய, இந்த அவங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இந்த இவங்களுக்கும் இப்படிதான் இருந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் வராது, என்ன செய்வாங்க, சொல்லிட்டு போயிருவாங்க. இப்படி ஆண்டவர் போறதல்ல, உன்னை குணமாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. குணமாக்குகிறார், குணமாக்குகிறார். உன் சரீரத்தை இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் உறுப்புகளையும் உண்டாக்குறது ஆண்டவராகிய தேவன். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. நீ உருவாக்குனது தெய்வம் அல்ல, உன்னை உருவாக்குனவர் தான் தெய்வம். அல்லேலூயா. நீ உருவாக்குனது தெய்வம் அல்ல, உன்னை யார் உருவாக்குனார்களோ அதுதான் தெய்வம். நீ தூக்கி சுமக்கிறது தெய்வம் அல்ல, உன்னை தூக்கி சுமப்பவரே தெய்வம். அல்லேலூயா. தகப்பனுடைய எண்ணம், தகப்பனுடைய சுபாவம். தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் எங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னை தூக்கி சுமக்கிற தெய்வம். இதுவரைக்கும் எத்தனையோ தெய்வங்களை நீ தூக்கி சுமந்திருக்கலாம், இன்னைக்கு இயேசு உன்னை தூக்கி சுமக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் உன்னை தூக்கி சுமக்கிற தெய்வம், அதுதான் தெய்வம். தெய்வத்தை உன்னால சுமக்க முடியுமா? வானம் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. வானம் முழுசு சிங்காசனம், இந்த பூமி அவருக்கு பாதப்படி. அவர் தலை எங்க இருக்கணும்? வானாதி வானங்களுக்கு மேலே, பரம மண்டலங்களுக்கு மேலே இருக்கிறது அவர் தலை. இப்படிப்பட்ட தெய்வத்தை சுமக்க முடியுமா நம்மளால? முடியாது. தெய்வத்தை நீ சுமக்க முடியாது. ஆகினால்தான் தெய்வம் உன்னை சுமக்கிறவராக இருக்கிறார்.
தகப்பன் எப்படி பிள்ளை பாரம் என்று தெரிந்தாலும் சுமந்து கொண்டு போகிறானோ, தாய்க்கு எப்படி பிள்ளை பாரம் என்று தெரிந்தாலும் அவள் கீழே விடாமல் எப்படி சுமந்து கொண்டு போகிறாளோ, அதை விட 1000 மடங்கு உங்க மேல அன்பு வைத்திருக்கிறவர் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. சரி, அப்ப அவனுக்கு விடுதலை கொடுத்தாச்சு. இங்க என் நாட்கள் என்னும் அறிவு எனக்கு கொடும் ஆண்டவரே, நாட்கள் என்னும் கொடு. எத்தனை காலம் இந்த பூமியில வாழ போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது எனக்கு என்ன செய்யுங்க தெரியப்படும். ஞான இதயமுள்ள எனக்கு கொடுங்க, ஞானம் இதயம் இல்லம். இரண்டாவது, நாட்கள் என்னும் அறிவு. ஏன் இப்படி சொல்றான்னா, சோத்திரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 9 மேல வந்துருங்க. எங்கள் நாட்கள் எல்லாம், இவர் ஜெபம் பண்றாரு பாருங்க, எங்க நாட்கள் எல்லாம் உங்க கோபத்தினால போயிருச்சு. எங்க நாட்கள் எல்லாம், சில பேர் சந்தோஷமா வருவாங்க, வீட்டுக்கார கோபமா பார்த்தா அது எல்லாம் போச்சு. அது என்ன ஆயிடுச்சு, எல்லாமே சந்தோஷமா வந்த இந்த முகத்தை பார்த்த உடனே எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல சொல்றாங்களே. எங்கள் நாட்கள் எல்லாம் உங்க கோபத்தினால் போய்விட்டது, கழித்து போட்டோம். எங்க நாட்கள் எப்படி போயிருச்சுமா, எப்படி போயிருச்சு, கதையை போல கழிச்சிட்டோம். ஒரு கதை, உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். எங்க நாட்கள் எல்லாம் ஒரு கதை போல போயிருச்சு. எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், எப்படி சம்பாரிச்சேன், என்னென்ன போனேன், எங்க வந்தேன், வீடு கட்டேன், வாசல் கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே, வேகமாய நாட்கள் போயிருச்சு. இன்னைக்கு நம்ம பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்களை நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப போன வருஷம் எனக்கு இந்த 2000 வந்துச்சு பாத்தீங்களா, 2000 இப்ப வந்தது போல தெரியுதா, 2022 24க்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப பேர் அறிவுஜீவி சொல்லிட்டு 2000த்துல உலகம் அழிய போகுது, 2000த்துல உலகம் அழிய போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வேதத்துல அப்படி எந்த ஆதாரம் கிடையாது. 2000த்துல உலகம் அழிய போகுது. சில சொல்லுவாங்க 2000த்துல இயேசு என்ன செய்ய போறாரு, வர போறாரு. அது அதிகமாய் அது உள் வாங்கினதுனால 2000 இப்ப வந்தது போல தெரியுது. அதுக்குள்ள 2025 கால் நூற்றாண்டு ஆயிருச்சு. சில சொல்லுவாங்க 10 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள என்னப்பா இப்பதான் சம்பவம் நடந்த போல தெரிஞ்சது, அதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இப்படி நடந்திருக்க நம்ம வாழ்க்கையில அப்படி ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் 2024 இப்பதான் நமக்கு ஜனவரி வந்த போல தெரிஞ்சது, அதுக்குள்ள எங்க வந்துட்டோம், டிசம்பருக்குள்ள வந்துட்டோம். எவ்வளவு வேகமாய் நாட்கள் கடந்து போகிறது. இவர் சொல்றாரு, எங்க நாட்கள் கதை போல போயிருச்சு. எது போல போயிருச்சு, கதை போல போயிருச்சு. கதைக்கு ஆரம்பம் இருக்காது, முடிவும் இருக்காது. எங்க நாட்கள் கதை போல கழிச்சிட்டையா, ஒன்றுக்கு உபயோகம் இல்லாம எங்களுடைய நாட்கள் போயிருச்சு. யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் எங்க வாழ்க்கை போயிருச்சு. எங்க நாட்கள் கதை மாறி. சில அதான் சொல்லுவாங்க, எங்க கதை கேட்டா 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எங்க கதை கேட்டீங்கன்னா 3 நாள் ஆகும். மோசே சொல்றாரு, கதையை போல எங்க நாட்கள் கழிச்சிட்டோம். எங்கள் இவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு. மோசே என்ன செஞ்சாரு, எங்க ஆயுஷ் நாட்கள் எவ்வளவுதான், 70 தாயா. அதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, 6லயும் சாவு 100லயும் சாவுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த மெடிசன், இன்னைக்கு இருக்கிற மருத்துவ துறைகளுடைய முன்னேற்றம், இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அந்த காலங்கள்ல இல்லை. அந்த நாட்கள் பெரும்பாலும் எப்படி செத்தாங்கன்னா, காலரா, அதுதானே காலரான்னு சொல்லக்கூடிய அந்த வியாதில அநேக செத்தாங்க. வாந்தி பேதியில அநேகர் செத்தாங்க. நிறைய சேதங்கள் வந்தது. அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பல வியாதிகள் இன்னைக்கு சொல்றோம், நமக்கு வியாதி நிறைய வந்துச்சு, உண்மைதான். வியாதிகள் ஏன்னா நம்ம மருந்து சாப்பிடல, நம்ம சாப்பிடல, நம்ம காய்கறியில நம்ம உபயோகப்படும் எல்லா பொருட்களையும் என்ன போட்டுக்கிறோம், கெமிக்கலை சேர்த்திருக்கிறதுனால விளைவினம் வருது. ஆனா அதுக்குண்டான மருந்து என்ன செஞ்சிட்டாங்க, மருந்து கண்டுபிடிச்சு வியாதி வருதா இல்ல வியாதி கண்டுபிடிச்சு மருந்து வருதான்னு இது பெரிய டிஸ்கஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கு, இது வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு. சரிங்களா? கொரோனாவுக்கு மருந்தே இல்லைங்கிறான், வந்து போனா மறுபடியும் ஊசி போடுறான். மருந்தே இல்லை, எப்படி ஊசி போடுவேன்? வெளிநாட்டில் தயாரிக்கிறாங்க.
அப்படித்தானே? நிறைய குழப்படிகள் இருக்கு. ஆனா இவன் சொல்றான், என் மனசுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவுதான்? 70 தான். 70 தான். நல்ல திடகாத்திரமா யாருக்கும் எந்த பாரம் இல்லாம இருக்கிற வயசு 70 தான். மிஞ்சி போனா அடுத்து பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இருக்கலாம். சொல்லுவாங்களா, அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? அந்த காலத்துல அவங்க தின்னது களி, கேப்பக்களி, கம்மக்களி தின்னது, அந்த உடம்பு தான் இப்ப எப்படி இருக்கு? பலனா இருக்கு சொல்லுவாங்க. பலத்தின் மிகுதியால் 80. ஆனா அந்த 10 வருஷம் எப்படி இருக்குமா? மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. வருத்தமும் சஞ்சலம் தான். சொல்லுவாங்களே, படைச்சவன் எப்ப கூப்பிடுறான் அப்ப போலாம் சொல்லி காத்துக்கிட்டே இருக்கேன். படைச்சவன் எப்ப கூப்பிடுறான்னு சொல்லி போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் சொல்லுவாங்களே, அதோட மேன்மை வருத்தமும் சஞ்சலமா இருக்கும். ஏன் இந்த ஜெபம் இந்த மனசை பண்றாருன்னா, ஒரு விரக்தியில வந்துட்டாரு. என்ன வந்துருச்சு? ஒரு விரக்தியில வரக்கூடிய வார்த்தை. இப்படியாக எங்க நாட்கள் எல்லாம் ஒரு கதை மாதிரி நாங்க கழிச்சிட்டோம். எங்க நாட்கள் எல்லாம் வீணா போயிருச்சு. இப்ப யோசிக்கிறேன், அன்னைக்கு அதை அப்படி பண்ணிருக்கலாம், இது அன்னைக்கு இப்படி செஞ்சிருக்கலாம், இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்திருக்கலாம் சொல்லி எப்ப பலனில்லாத நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். விளங்குதுங்களா? இன்னைக்கு நிறைய முதியவர்கள் என்ன செய்யறாங்க? இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. கடந்த நாட்களை இப்படிலாம் பண்ணிருக்கலாம், இப்படிலாம் போயிருக்கலாம், இதெல்லாம் சேமிச்சிருக்கலாம், இப்படிலாம் பண்ணிருக்கலாம் சொல்லி எப்ப இந்த கதை மாதிரி கழிச்சு போன இந்த நாட்களை நினைத்து கொண்டு இருக்கிறேன். அதனால மனசுடைய நாட்கள் 70 தான். பலத்தில் மிகுதியால் 80 இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும்? மேன்மை எப்படி இருக்கும்? சஞ்சலமும் வருத்தமா இருக்கும். அது கடந்து போகும். எது? அந்த ஆயுசு நாட்கள் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். இவர் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு, என் சீன் என்ன செஞ்சது? முடிஞ்சது, என் வாழ்க்கை முடிஞ்சது, இதுல நான் இருந்த நான் மீள முடியாது. அந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மருத்துவர் இப்படி சொல்லிட்டாங்க, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுகிறேன், என் வாழ்க்கை முடிந்திருக்கிறது, நாட்களும் கடந்து போகிறது, நாங்கள் என்ன செய்ய போறோம்? பறந்து போகிறோம் இந்த பூமி விட்டுட்டு. இப்படின்னு எப்படி எதுக்காக பேசுறாரு? ஒரு விரக்தியில வாழ்க்கை வீணாக செலவழித்து விட்டோமா என்று கதறுகிறார். அதுக்கப்புறம் தான், இன்னும் இருக்கிற நாட்கள் என்னும் அறிவு எனக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. ஞான இருதயம் எனக்கு என்ன செய்ய? ஆண்டவரே கொடுங்க. ஆண்டவரே ஞான இருதயம். இதுக்கு முந்தா இருந்த இருதயம் எல்லாம் வேற மாதிரி இருதயம். இன்னைக்கு என் நாட்களை என்னும் எனக்கு அறிவை எனக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க அப்படி சொல்லி அதுக்கப்புறம் படிச்சதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இவன் சொல்றான், நாட்கள் எனக்கு 70 தான், மிஞ்சி போன 80 வயசு சீன் முடியுதுன்னு. ஆண்டவர் சொன்னதை மறந்து போயிட்டான். ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டான். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 6:3. தேங்க்யூ ஜீசஸ். சீக்கிரம் வாசி. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், இங்க தேசத்தை உலகத்தை அழிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம். ஏன்னா தேசத்துல அநியாயம் பெருத்துருச்சு, அக்கிரமம் பெருத்துச்சு, துன்மார்க்கம் பெருகிருச்சு, கடவுள் பயம் கிடையாது, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷ பயங்கரமான காரியம் நடந்து கொண்டிருக்கனால முழு உலகத்தையும் அழிக்க வேண்டும் என்று கடவுள் சுத்தம் கொண்டார். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க இயேசுவை நம்பினாலும் நம்பாட்டாலும் ஒரு காலத்துல உலகம் முழுவதும் தண்ணீர் வந்து அழிந்ததை நீங்கள் மறந்து போக முடியாது. நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம பார்த்ததுல கேட்டிருக்கோம். இந்த சரித்திரம் தெரியாதவங்க உலகத்திலேயே யார் இருக்க முடியாது. அந்த காலகட்டங்களில் நோவா ஒருவன் மேலே கடவுள் கிருபை வைத்திருந்தார். அல்லேலூயா. உலகமெல்லாம் பாவமாய் இருந்தது, நோவா மாத்திரம் தேவனுடைய பார்வைக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் மனசு வேதனைப்பட்டு தான் இந்த வார்த்தை சொல்றாரு. 3ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்னைக்கு மனுஷன் கிட்ட போராடுவதில்லை. ஏன்னா நான் போராடுற அளவுக்கு மனுஷன் பெரிய ஆளு கிடையாது. நாசியில சுவாசம் வரக்கூடிய மனுஷன் சொல்லுவாங்களா, மூக்கு பிடிச்ச ஆவி இல்லவனுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறானா சொல்றாங்களே, அவ்வளவுதான்.
இன்னைக்கு பயங்கர வில்லாப்பு, பயங்கர பில்டப் பண்ணலாம். நைட்டு படுக்கும்போது ஒரு பக்கம் சைடு நரம்பு இழுத்து பிடிச்சா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் எக்ஸஸ் எடுக்க போறாங்க, அந்த இதுக்கு எக்ஸஸ் எடுக்கிற தளத்துக்கு போறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு 6 பாடி இருக்கணுமாமா, 6 பாடி 7 பாடி என்னென்னமோ சொல்றாங்க. உடம்பு அப்படியே பயங்கர வச்சுக்கிறோம் சொல்லி எக்ஸஸ் எடுத்து இருக்கும் போதே ஒருத்தன் செத்து போயிட்டான். எந்த உடம்ப பாதுகாக்க வேண்டும் என்று போய் எக்ஸஸ் எடுத்தானோ, ஜிம்முக்கு போனானோ, அது எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாகுறான். ஒருத்தன் இப்ப ரீசெண்டா அந்த ஜிம்முடைய ஓனர், ஏன்னா அந்த ஜிம் நடத்துறவங்க அவங்களும் எப்படி இருக்கணும், இதுல அனுபவம் இருக்கணும். அவரு போய் ஜிம் இது பண்ணிக்கிட்டு இருந்தார், எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். எந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து போகிறானோ அது அவனால் என்ன செய்ய முடியும், தக்க வைக்க முடியறதில்ல. மனுஷனோடு நான் போராடுவதில்லை, மனுஷனோட என்ன செய்யறதில்ல, போராடுவதில்லை. ஏன்னா அவன் மாம்சம் தானே, அவன் உடம்பு மண்ணு தானே. மண்ணான உடம்பு மச்சு போக, மண்ணான உடம்பு மச்சு போன நரம்பு, ஒரு பாட்டு இருக்குல்ல, மண்ணு. மண்ணில் இருந்து வந்தா நீ மண்ணுக்கே என்ன செய்வாய், திரும்புவாய். மண்ணு மேல மனுஷனுக்கு ஆசை, மனச மேல மண்ணுக்கு ஆசை. மண்ணு தான் கடைசியில ஜெயிக்கிறது. இது மனசுதான் உணர மறுக்கிறது. அப்படித்தானே, அவன் மாம்சம் தானே, அவன் மண்ணு தானே. அப்படி சொல்லிட்டு அடுத்த வரி, அவன் இருக்க போற நாட்கள், இந்த பூமியில இருக்க போற நாட்கள், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வயசை கணிச்சு வச்சாரு. எத்தனை வயசு? 120 வயசு. ஆரம்பத்தில் பெரியவங்க சொன்னாங்க 6லயும் சாவு 100லயும் சாவு. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு 120 வருடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மாம்சம் தானே, அவன் வாழ போற ஆயுசு நாட்கள் வெறும் 120 வருஷம் தானே, அப்படி சொல்லுகிறார். ஆனா மோசே எப்படி ஜோமன்னா, மனுஷ ஆயுசு நாட்கள் 70 தான். ஆண்டவர் சொன்னாரு 120 வருஷம். சில வேளையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்ம மனசுல நிக்காது. பாத்துக்கிடுங்களேன், நமக்கு ஒரு கவலை வந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கடவுள் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம மைண்ட்ல நிக்கவே நிக்காது. வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, தேவன் நம்மளோட பேசியிருப்பார் வார்த்தைகள் மூலியமா. இதெல்லாம் ஞாபகத்துல வராது. அன்னைக்கு நீங்க எதை பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெருசா என்ன செய்யும், தெரியும். பாத்துக்கிடுங்க, அதான் சூழ்நிலை இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ வாழ போறதப்பா 120 வருஷப்பா. எத்தனை வருஷம்? 120 வருஷம். எப்ப நம்ம வாழ்க்கை தப்பு தப்பா என்ன செய்வாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. பெரியவங்க ஆசீர்வதிப்பாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழ், 16 செல்வங்கள், மண்ணு பெண்ணு பொருள் பூமி பொருளாதாரம் காற்று மழை நீர், இப்படி சொல்லக்கூடிய சுகம், இப்படி 16 விதமான ஆசீர்வாதங்கள். 16 ஆசீர்வாதங்களை பெற்று பெருவாழ் வாழன்னா நம்மால் என்ன செஞ்சுக்கிட்டான், 16 பிள்ளைகள். 16 பெற்று பெருவாழ் வாழு, இப்படி தவறா புரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். ஆனா சொன்னா 120 வருடப்பா. இவன் சொல்லிட்டான், என்னுடைய ஆயுசு நாட்கள், என் வாழ்க்கை கதையை போல நான் கழிச்சிட்டேன் ஆண்டவரே. நான் அவ்வளவுதான், 70 வருஷம் தான், மிஞ்சி போனா 80 வயசு இருப்பேன். ஆனா இப்படி சொன்னவன சோத்ர உபாக புஸ்தகம் 34:7 34:7 சீக்கிரம் முடிங்க, ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். உபாகம் 34:7 மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே மரிக்கும் போது அவனுக்கு எத்தனை வயசு? அவன் தானே ஜெபம் பண்ணா, நான் இருக்க போறது 70 வருஷம் தான் சொல்லி, மிஞ்சி போனா 80 வருஷம் சொல்லி, ஆண்டவர் மீண்டும் 40 வருடத்தை எக்ஸ்ட்ராக கொடுத்து அவனை இந்த பூமியில வாழ வைத்தார். அல்லேலூயா. தேவன் உங்களை என்னையும் வாழ வைப்பார். தேவன் உங்களை என்னையும் வாழ வைப்பார். வாழ வைக்கிற தெய்வம் தான் இயேசு. அவரை நீங்க எந்த அளவத்துல புரிந்து கொண்டீர்களோ, அவரை எந்த அளவத்துல நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்றீங்களோ, சொந்த இரட்சகராக தெய்வமாக எந்த அளவத்துல இயேசுவை நீங்க உள்வாங்கிக் கொள்றீங்களோ, அந்த அளவத்துல உங்க வாழ்க்கையில சரீரத்துல ஒரு சுகத்தை தேவன் தந்து, இந்த பூமியில நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அவைகளை கர்த்தர் ரெட்டிப்பாக கொடுக்க அவர் வல்லமை உள்ளது.